Audio Jungle. So அதெல்லாம் ஒரு காலத்துல வந்து it is unimaginable இருந்தது. இப்போ it is happening. So அதனால education can take you anywhere. But என்ன வேணும்? நிறைய படிச்சா வாழ்க்கையில் முன்னேறலாமா? இல்லை நிறைய எஜுகேஷன் இருந்தா சீக்கிரம் முடிச்சிடுறேன். நிறைய எஜுகேஷன் இருந்தா முன்னேறலாமா? நிறைய டிகிரி வாங்கி வச்சா முன்னேற முடியுமா? என்ன வேணும்? லாஸ்ட் பெஞ்சில் தான் யூஸ்வலி கூப்பிட மாட்டேன். வாண்ட் டு கீப் யூ ரொம்ப நேரம் ஏன்னா அங்கே தான் கூப்பிட்டு இங்கே வரது கொஞ்சம் டைம் ஆகல. ஃப்ரெண்ட் ரோய்க்கு இருக்கி நான் டார்ச்சர் பண்ணிடுறேன். சொல்லி ஸ்கில்ஸ் நிறைய வேணும். நாலேஜ் எஜுகேஷன் சிஸ்டம் அதெல்லாம் ஒரே ஃப்ளவரோட டிஃப்ரெண்ட் பெட்டல்ஸ் மாறிடும். டிசிப்ளின், போல்ட்னஸ், வில் பவர், வெரி குட், வில் பவர். வேற நிறைய கம்போனன்ட் பண்ணலாம். பட் வில் பவர் வேணும், டிசிப்ளின் வேணும், யூ ஷுட் ஹேவ் ஹார்ட் ஒர்க். பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சின்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இட் இஸ் பார்ட் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின். பட் மெனி ஆஃப் அஸ் ஃபெயில் இன் தட். நம்ம ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிக்க சொல்லுவோம், எழுந்திரிக்க போவோம். நெக்ஸ்ட் டே அப்படியே வந்து 5 மணின்றது அப்புறம் 5:30 ஆகும், 6 மணி ஆகும், 7 மணி ஆகும், அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி தான் நிறைய பேருக்கு இல்லாத இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி தான் ஆக்சுவலி வந்து சக்ஸஸ். இங்கே எவ்வளோ திறமை இருந்தாலும், எவ்வளோ நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், கன்சிஸ்டண்டாக பண்ணலைன்னா யூ வில் நாட் ரீச் எனிவேர். ஒரு சில ஃப்ளூக்லலாம் அடிக்கும். ஒன்ஸ் இன் அ வைல் யுவர் லக் வில் ஃபேவர் யூ. முந்தின நாள் எக்ஸாம் படிச்சு நெக்ஸ்ட் டே நல்ல மார்க்கெல்லாம் வாங்கலாம். பட் ஓவர் லாங் டேர்ம் அது இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து லக் ஃபேக்டர்னு வேணா யூ கேன் சே. ஸோ எது செஞ்சாலும் அதுக்கு அது நீங்கள் லட்சியம் கிடைக்கிற till you reach your destination you should be consistent. There will be lot of hurdles. As women, as ladies, the hurdles are more compared to anyone else. That is an accepted fact. I think every lady who is sitting on this dais here there will agree. It is true. ஏன்னா இத்தனை காலம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்காக நம்மளும் ஒரு சொசைட்டியில் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம கன்சிஸ்டண்டாக நம்ம எஃபர்ட் போடணும். அதை இன்னும் தான் வந்து கிவ் யூ ரிசல்ட். நிறைய ஹர்டல்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பிஜி படிக்கணும்னு சொன்னால் திடீர்னு வந்து someone will ask you to get married. இல்லை if you are married someone will ask you for a kid. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். பட் அதை தாண்டி you can achieve this. இல்லை நீங்கள் ரொம்ப முயற்சி எடுத்து திடீர்னு ஒரு ஃபீவர் வரும். எக்ஸாம்பிள் முந்தின ஒரு ஃபீவர் வந்து இருந்து அட்மிட்டட். ஸோ இந்த மாதிரி ஹர்டல்ஸ் வரமோ எல்லா ஹர்டல்ஸும் வரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து we should prepare ourselves. எதுக்காக? not to give up. அதை விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி. ஸோ until you get your results you should not give up. அது மாதிரி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க கற்றுக்கணும். no one will come and give you solutions. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதோட சொல்யூஷன் உங்களுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். வெளியில் எக்ஸ்டர்னல் எத்தனை ஃபோர்ஸ் இருந்தாலும் it can only support you. They cannot help you out fully. ஸோ என்ன பிரச்சனைனா அது சொல்யூஷன் நீங்கள் தான் கண்டுபிடிங்க. அந்த திறமை நீங்கள் வளர்த்தி எடுக்கணும். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கா, எனக்கு இது எப்படி ப்ரொசீட் பண்ணாலும் தெரியல, இதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியல, நான் எப்படி ஃபினான்ஷியலாக எனக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, நான் எப்படி எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை, நான் என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போது என்னோட பேட்சில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸே சொல்கிறேன். நான் என்னோட பேட்சில் வந்து ஹிந்தி மீடியம் படித்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. நார்த் இந்தியாக்காரர் ஒருத்தர். அவர் ஹிந்தி இல்லாமல் அவங்க இங்கிலீஷில் வந்து வெரி ப்ரோக்கன் இங்கிலீஷ், கிராமட்டிக்கெலாம் கிளியராக ஒன்றும் தெரியாது. அப்போ ஹிந்தி படிச்சுட்டு அவர் ஃபுல்லாக கிராஜுவேஷன் வரை ஹிந்தி படிச்சுட்டு அவர் எக்ஸாம் எழுத போகிறாரு. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகும்போது அவரோட ட்ரைனிங் இருக்கிறதுனால அவரோட அண்ணன் கிட்டேயோ தம்பி கிட்டேயோ யாராவது கிட்ட சொல்கிறாங்க,
நீங்கள் வந்து எனக்காக ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ஊரில் வந்து பெரிய பேர் இருக்கு, இவன் நல்லா புத்திசாலி, சக்திசாலி, தர்மசாலி, அவன் பாஸ் ஆகிடும் அப்படிங்கிறது. அவன் ஆரம்பத்தில் வந்து லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் போடுறாங்க. அட்மிஷன் கார்டு வரும்போது தான் தெரியுது இவருக்குமே. இப்போ என்ன பண்ணுறது? இங்கிலீஷ் அவ்வளோ பெருசாக எதுவும் தெரியல, பேசிக்காக தான் தெரியும். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எக்ஸாம் பக்கடிக்கும் தானே, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே. அதான் ஈஸியஸ்ட் வே. ஆனால் அவர் வந்து அந்த தெரிஞ்ச அன்னையிலேருந்து he has written. இப்போ அவருக்கு வந்து இங்கிலீஷ் பெருசாக பேச தெரியாது, வெரி ப்ராப்பர் கிராமர் சுத்தமாக இருக்காது. பட் ஆனால் he cleared எக்ஸாம் வந்து 25th ரேங்க். ஸோ அவர் எடுத்த முயற்சி தான், என் பேட்சோட ரேங்க் நம்பர் 1 நந்தினி தான். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த நந்தினின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர். அவங்க எப்படின்னா 3 வாட்டி எக்ஸாம் எழுதி 3 வாட்டி அவங்களால கிளியர் பண்ண முடியல. 4வது வாட்டி அவங்க கடைசி அட்டெம்ப்ட் டிசம்பர் 6-7 எக்ஸாம் ஆரம்பிக்குது. நவம்பர் 25 நடந்த நவம்பர் லாஸ்ட் வீக்ல டெங்கு வந்து she is admitted in hospital. டெங்கு வந்தா தெரியும் எவ்வளோ வந்து யூ கேனாட், டாக்டர்ஸுக்கு தெரியும், இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். சுத்தமாக வந்து உடம்புல வந்து கொஞ்சம் கூடி இருக்காது எனர்ஜி. யூ கேனாட் ஈவன் சிட் அப், யூ கேனாட் பெட்ல இருந்து வெளியே வரதே கஷ்டம், அந்த அளவுக்கு இதாக இருக்குது. எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகாங்க. எக்ஸாம் எழுத ஷீ இஸ் ரேங்க் நம்பர் 1. அது என்ன சொல்லுவாங்கன்னா டெய்லி எக்ஸாம் கழிவுக்கு தான் போவாங்களாம். ஏன்னா முடியல, அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் உட்கார முடியல அவங்களால. அப்படியே வந்து சாஞ்சு எழுதி பாஸ் பண்ண எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு கூட நினைக்கல. பட் ஆனால் அந்த 3 வருஷம் போட்டாங்கல்ல எஃபர்ட், அந்த எஃபர்ட் அந்த வருஷம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அந்த 3 வருஷம் பாஸே ஆகல. அப்போ அந்த 3 வருஷம் எக்ஸாம் பாஸ் ஆகாம கடைசி அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் எழுத போகும்போது உடம்பு முடியாம போய், அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க ஆக்சுவலி பாஸ் பண்ணவே நினைக்கலையா அந்த வருஷம், அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. அப்போ அந்த கன்சிஸ்டண்டாக அவங்க 3 வருஷம் போட்ட எஃபர்ட் வந்து அந்த கடைசி மொமெண்ட்ல இட் ஹஸ் ஒர்க் ஃபார் த ஃபேவர். அந்த 3 வருஷம் என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், 3 வருஷமா படிச்சுட்டே இருக்கு, எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதே தாண்டி வந்திருக்காது. இந்த மாதிரி வில் பவரோட எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். ஐ ஹேவ் பேட்ச்மேட்ஸ் ஹூ ஹேவ் ரிட்டன் எக்ஸாம் வித் 10 days old பேபி. 10 நாள் 10 days old பேபி எல்லாம் வச்சு எக்ஸாம் எழுதுறவங்க இருக்காங்க. ஸோ இஃப் யூ டிட்டர்மைன் சம்திங், நத்திங் இஸ் அ பேரியர். அது நீங்கள் வீட்டில் சப்போர்ட் இருந்தாலும் சரி, சப்போர்ட் இல்லைனாலும் சரி, நமக்கு எங்கே சப்போர்ட் இருக்கோ நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய திறமை. நமக்கு ஒரு ஹர்டில் வந்தால், ஒரு கஷ்டம் வந்தால், இதோட விட்டுட்டாத என்ன வழி, இது எப்படி நம்ம வந்து கிராஸ் பண்ணலாம், எப்படி வந்து நீ கெட் இட் ஓவர். ஏன்னா நன் ஆஃப் த எக்ஸாம்ஸ் ஆர் ஈஸி, முன்னாடி மாதிரி இல்லை, தெரியும் தானே உங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து என்னதான் இருந்தாலும் எக்ஸாம், even if you want to become a business woman, you should actually take an example from Miss Anita Ramesh. நீங்கள் எல்லாரும் பீஸ் குறைய பற்றி பேசுறீங்க, அதை கொண்டு வரதுக்கு அவங்க போட்ட எஃபர்ட் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். நீங்கள் பேசுறீங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வந்து பெரிய பிஸ்னஸ் உமன், அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் பிஹைண்ட் தி சக்ஸஸ் யூ see, she has a lot of effort. அவங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி அதனால வந்து கேட்பாங்க. பர்சனலாக தெரியணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த எஃபர்ட் எல்லாம் நீங்கள் வெளியே தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தெரியும். அவங்க கிட்ட சொல்லவும் இருக்க மாட்டாங்க. பட் there is lot of effort before every successful person. அது மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, lot of effort இருக்கு. Because you are all women, there is an extra effort that is needed. டாக்டர்ஸ் கிட்ட கேட்டாலும் தெரியும், ask how you have managed the house agency period. அவங்க அதுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஹவுஸ் ஏஜென்சி பீரியட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எதுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ரெசிடென்ட்டுக்கு ஒரு ரூம் இருக்காது. சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. நைட்டாக 24 hours ஷிஃப்ட் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன். எத்தனை சப்போர்ட் உங்களுக்கு வெளியே இருந்தாலும் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So you all should focus on consistency and your education. இது ரெண்டு இருந்தால் தான் you can become an independent woman. What is independence?
இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருக்கு. இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி வேணாலும் வாழலாம் இல்லை. நீங்க இண்டிபெண்டா இருந்தா உங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும், சில பொறுப்புகள் வரும். ஸோ அந்த பொறுப்பு எடுக்கிறதுக்குள்ள தகுதி உங்களுக்கு உண்டு அப்படின்னு நீங்க உங்களுக்கே ஃபர்ஸ்ட் சொல்லணும். இப்போ நிறைய பேர் வெளியே படிக்க விட மாட்டாங்க, கரெக்ட் தானே? கடவுள் விட்டு வெளியே வரவங்க யாரும் இருக்காங்களா? இப்போ பிஜி படிக்கணும்னு சொன்னாலும் இங்கே படிங்க, வெளியே போய் படிக்க வேண்டாம்னு நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? நான் படிக்கணும்னு ஆசை தான், ஆனால் வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர் இருக்கும்? நிறைய பேர் இருக்கும். பட் அந்த நம்பிக்கை வந்து பேரண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. நான் காலேஜ் வரைக்கும், ஸ்கூல் வரைக்கும் நான் என்னுடைய வீட்டோட பக்கத்துல நான் போனதே கிடையாது. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் I was in a boarding school. I was brought up by Christian missionary school. Very strict. ரொம்ப நம்மளை வந்து ரொம்ப காப்பாற்றி தான் வளர்த்துவாங்க. 12th முடிச்சதுக்கு அப்புறம் I had to go to college. I was scared. எனக்கு வெளியே போக கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் வந்து வீடு போர்டிங் என் டீச்சர்ஸ் அதை யாரையும் பார்த்தது கிடையாது. தனியாக வீட்டில் இருந்து வெளியே போய் ஒரு புக்கு கூடி வாங்கினது கிடையாது. நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ வந்து வீட்டில் இருந்து பஸ் ஏரியாவது காலேஜுக்கு வரீங்கல்ல, இல்லையா? நடந்து வரீங்க. ஸோ பஸ் ஏறி அது கூட நான் பண்ணதில்லை 12th வரைக்கும். ஸோ திடீர்னு காலேஜுக்கு போகும்போது என் அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதான் 18 வயசு ஆயிடுச்சுல, நீ தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு. இதுக்கு மேலே நல்லது கெட்டது நடந்தாலும் நீ தான் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நான் காலேஜ் அட்மிஷனுக்கே வரமாட்டேன் அப்படின்னு. அப்புறம் கை கால் பிடிச்சு கொஞ்சம் சேர்த்தா விடுங்கப்பா, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க காலேஜ் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த நேரத்துல இன்ற வரைக்கும் அப்பா வந்து தான் சொல்றாங்க, உன் வாழ்க்கை நீ தான் பொறுப்பா இருக்கணும், உன் வாழ்க்கை எப்படி கொண்டு போகணுன்றது நீ தான் முடிவு எடுக்கணும், அது வேற யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நல்லா நடந்தா பேரண்ட்ஸ் உங்க கூட சேர்ந்து சந்தோஷப்படுவாங்க, கெட்டது நடந்துச்சா உங்க கூட சேர்ந்து நானும் அழுவேன் அப்படிதான் என் அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ யூ ஆல்சோ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த கரேஜ் உங்களுக்கு வரணும், அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்கணும். அண்ட் யூ ஆல் ஷுட் அச்சீவ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் வேற யாருக்கிட்டே எதுவும் கேட்கக்கூடாது. ஸோ நல்லா இப்போ படிக்கிறீங்க, நல்லா படிங்க, நல்ல ஒரு ஜாப் அட்டெண்ட் பண்ணுங்க, இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க, நீங்களே பக்கத்துக்கு வேலை கொடுங்க. ஐதர் உங்களால் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல, அந்த இது இல்லைன்னா யூ கெட் அ ஜாப். பட் பி இண்டிபெண்டன்ட் அண்ட் பி கன்சிஸ்டன்ட் இன் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் பி பிரேவ் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் முக்கியமாக தன்னம்பிக்கை வேணும் எல்லாத்துக்கும். என்னால் முடியும். இப்போ என்னால் வந்து நான் ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டது கிடையாது நான். ஏன்னா என்னால் எனக்கு திறமை இல்லை. அது சுனிதா வில்லியம்ஸோ கல்பனா சாவ்லாவுக்கு தான் முடியும். நான் ஆசைப்பட்ட போஸ்ட்டுக்கு நான் வந்தேன். அதே மாதிரி நீங்களும் என்ன போஸ்ட்டுக்கு ஆசைப்படுறீங்களோ, என்ன வாழ்க்கையில் வந்து என்னதுக்கு வரீங்களோ அதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி வரும். அண்ட் in another 5 or 6 years I hope you all should come to this side. Okay, நாளைக்கு ஏதாவது காலேஜுக்கு போய் அப்போ முன்னாடி வந்து மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ யூ ஷுட் டெல் யுவர் ஸ்டோரி, மோட்டிவேட் தம். அப்போ அந்த மாதிரி அந்த விஸ்டம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் வி ஷுட் சப்போர்ட் ஆல் ஈச் அதர். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். ஆளுங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா இருக்காது. ஸோ அப்பாலஜிஸ் ஃபார் மேக்கிங் இட் half an hour late. ரெண்டு விஷயம். ஸோ விமன்ஸ் டே பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும்? தெரிஞ்ச சொல்லுங்க. March 8th what are we supposed to do? Why are we having that day? யாராவது அது ஒரு டே தேவையா? ஸ்பெஷலா டெய்லி செலிப்ரேட் பண்ண வேண்டியதானே? வேண்டாமா? அப்போ அடுத்த வருஷத்துல இருந்து விமன்ஸ் டே வேணாம்னு சொல்லிக்கலாம். சரி, இந்த வருஷம் விமன்ஸ் டேயோட தீம் என்ன? ப்ளீஸ் ஆக்சிலரேட் ஆக்ஷன். உமன்ஸ் டே வந்துட்டு பிஃபோர் இருந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் எல்லா உமன்ஸுமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி
கரெக்ட் தானே? அது ஒரு ஆள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. பட் எப்பயாவது வருவாங்களா? குட். அப்போ ஓகே. இல்லை எல்லா காலேஜ்ல எல்லா ஸ்கூல்ல ஒரு ஆள் இருப்பா. இதுக்கு என்ன மிஸ் நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு நாளைக்கு யாராவது டிஃப்ரெண்டாக வந்துட்டே இருக்கணும். அதுதான் வந்து விமன்ஸ் டேல ஒரு சக்ஸஸ். டெய்லி ஒரே ஆள் வந்து திருப்பி திருப்பி ஆன்சர் சொல்றது, திருப்பி திருப்பி கைக்கு நான் வரேன், நான் முன்னாடி வரேன் அப்படின்னு. இட்ஸ் டிஃபிகல்ட். எல்லாருமே தெரியும். அந்த மேடையில் இருந்து ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்கும்போது எழுந்திரிச்சு நிற்கிறது கஷ்டம். அதில் ஓடி இங்கே வரைக்கும் வந்து பேசுறது, மைக்கு பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அது பண்ணால் அவங்களுக்கு ஒரு பிக் கிளாஸ். ஸோ அவங்க சொன்னாங்க ஆக்சிலரேட் ஆக்ஷன். ஆக்சிலரேட் ஆக்ஷன் வந்து எப்படி வேணாலும் நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் உங்களோட மனசில் வந்து விமன்ஸ் டே எதுக்குன்னு நீங்கள் நினைக்கிறதோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ ஆக்சிலரேட் ஆக்ஷன் என்ன வாட் இஸ் ஒரு சைன் ஒன்று இருக்கு. என்னது? இட் இஸ் லைக் திஸ். இல்லை இப்போ இப்படி தான் எல்லாரும் வந்து செல்ஃபி எடுப்பாங்க. இஃப் யூ டேக் யாராவது ரூல் படி பார்த்தா தெரியும். ஸோ திஸ் இயர் அவங்க வந்து ஆக்சிலரேட் ஆக்ஷன் இப்படி தான் கை வைக்கணும்னு சொல்லி எல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்க. ஸோ நீங்களும் பண்ணி இன்ஸ்டாகிராம்லாம் போடலை. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லையா? இல்லையா? வெரி குட். அது என்ன தெரியலையா? அது போய் இல்லைன்னு சொன்னா ஓகே, என்ன தெரியலன்னு சொன்னா அது சும்மா போய் இல்லை. தட் இஸ் ஒன் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா. நல்லது உண்டு, கெட்டதும் உண்டு. ஓகே. ஸோ அப்போ ஆக்சிடென்ட் ஆக்ஷனில் எனக்கு ஃபஸ்ட்டு பேசும்போது கொஞ்சம் பேசுனதில்ல என்னை பற்றி ரொம்ப கைண்ட் வேர்ட்ஸ்லாம் பேசுறீங்க. அந்த அளவுக்குலாம் இந்த கைண்ட் பீயிங் வந்து டிசர்விங்காக தெரியல. பட் தேங்க்யூ. ரொம்ப கைண்ட்லாம் லைக் வெரி ஜெனரஸாக பேசுனீங்க. ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு மேக் கடலூர் பெட்டர். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று வந்து அவங்க சொன்னது வந்து எஜுகேஷன். வை எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்? மார்க் இல்லை, எஜுகேஷன். எஜுகேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் நியூ திங்ஸ். அதான் எஜுகேஷன். மார்க் வாங்குறது மட்டும் இல்லை. மார்க் இஸ் ஆப்வியஸ்லி இம்பார்ட்டன்ட், இல்லைன்னு இல்லை. பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கினா தான் நமக்கு வந்து 10th 12th நல்ல மார்க் வாங்கினா தான் நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் போக முடியும். அதுக்கப்புறம் ஒரு பிஜி பண்ணணும்னா அதுக்கு மார்க் வேணும், பிஹெச்டி பண்ணனா மார்க் வேணும். பட் அதையும் தாண்டி நமக்கு வந்து நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நம்மளோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதுக்கெல்லாம் ஒரு எஜுகேஷன் கம்போனன்ட். அதெல்லாம் அந்த எஜுகேஷனில் வரும். ஸோ அந்த மார்க் மட்டும் இல்லை, நீங்கள் ஒருத்தரும் வந்து உங்களோட லைஃப் வந்து யூ ஷுட் ஸ்டியர் இட். நீங்கள் தான் அந்த உங்கள் லைஃபோட ஷிப் இருந்தால் அந்த ஷிப்போட கேப்டன் நீங்கள் தான், வேற யாரும் கிடையாது. வேற யாரும் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? அப்போ வேற யாரும் சொல்றது கேட்குமா? யாரும் சொல்றது பேச்சு கேட்கறது பிடிக்குமா? பிடிக்காதானே? ஆஹா, யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதுதான் நம்ம மாட்டோம். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? நம்மளே நம்ம கிட்ட சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பானு, என் பேர் அனு. நானே என்ன சொல்லணும்? அனு, நீ வந்து இதுல தான் உனக்கு நல்ல திறமை இருக்கு, நீ இதுதான் செய்யணும், உனக்கு இதுதான் வந்து சூட்டபிளா இருக்கு. ஏன்னா நம்ம பேச மட்டும் தான் நம்ம கேட்போம், வேற யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். எத்தனை பேர் வந்துருக்காங்க? எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா?